அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இரண்டு அறிவாளிகள் அவருடைய உரையாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரெண்டு அறிவாளிகள் சேர்ந்தாவே அவங்களுடைய விவாதங்களும் நன்றாகத்தான் இருக்கும். ஒரு அறிவாளி இன்னொரு அறிவாளியை பார்த்து கேட்கிறார், இன்றைக்கு நோய்கள் பெருகிவிட்டது, நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர் எதிரில் உட்கார்ந்து கொண்டிருந்த அறிவாளி சொல்லுகிறார், அவருக்கு கொஞ்சம் மருத்துவ ஞானமும் இருக்கும் போல இருக்கிறது. அதனால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் தினந்தோறும் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், முத்திரைகள் செய்ய வேண்டும். இந்த கையெல்லாம் இப்படி வச்சு பண்ணணும், அப்படி வச்சு பண்ணணும், அப்படி வச்சு பண்ணணும், இந்த முத்திரையெல்லாம் இருக்குல்ல, முத்திரைகள் செய்ய வேண்டும், யோகாசனம் செய்ய வேண்டும், மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நோய்கள் உங்களுக்கு வராது என்று இந்த அறிவாளி சொல்லும் பொழுது, இதையெல்லாம் ஒரு பக்கத்தில் ஒரு 4 அடி தூரத்தில் ஒரு 89 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஐயாக்களா, நீங்கள் பேசிக்கொண்டதெல்லாம் கேட்டேன், நான் குறுக்கிடலாமா என்று கேட்டார். என்ன சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் இரண்டு அறிவாளிகளும். அந்த பெரியவர் சொல்கிறார், ஐயா, நீங்கள் சொன்ன எதையும் நான் செய்வதில்லை. என்னுடைய வேலையே ஆடு மேய்ப்பது தான், மாடு மேய்ப்பது தான். இன்னும் காலையில் ஆடை மேய்த்து கொண்டு போனால் மாலையில் வீடு திரும்புவேன். எனக்கு என் தாய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாள், சிறு வயதிலேயே சொல்லி வைத்திருந்தாள், பசித்த பின் புசி என்று. பசித்த பின் புசி என்று சொல்லி வைத்திருந்தால், நான் அந்த காலத்தில் ஒரு 5ஆம் வகுப்பு படித்திருக்கிறேன். அந்த காலத்தில் அந்த 5ஆம் வகுப்பு கொடுக்கும்போது இந்த வள்ளுவ பெருமான் ஒரு குறளை சொல்லியிருந்தார். அதுவும் என் மனதில் ஆழ பதிந்து விட்டது. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிவினின். இதற்கு எங்களுடைய தமிழ் வாத்தியார் விளக்கம் கொடுத்திருந்தார். இந்த மனித உடம்புக்கு மருந்தே தேவையில்லை, மருந்தே இல்லாமல் இந்த மனிதன் வாழலாம். எப்படி என்று சொன்னால், ஏற்கனவே உண்ட உணவு செரித்த பிறகு மீண்டும் பசி எடுத்து சாப்பிட்டு பழகி கொண்டானால் அவனுக்கு மருந்தே தேவைப்படாது என்று வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கிறார். அதுவும் என் மனதில் பதிந்து விட்டது. நான் தினந்தோறும் நடக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் செய்கிறேன், அது என் வேலை. தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கிறேன், பசி எடுத்தால் சாப்பிடுகிறேன், வேறொன்றும் நான் செய்வதில்லை. எனக்கு 89 வயதாகிறது. இதில் ஏதாவது உங்களுக்கு புரிந்திருந்தால், நீங்கள் எல்லாம் மெத்த படித்தவர்கள், இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் என்பதற்காக என்னை கோபித்து கொள்ளாதீர்கள். நான் சொன்னதில் ஏதாவது புரிந்திருந்தால், அதை நல்லது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் என்று அவர் போய்விட்டார். 89 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பவர் சொன்ன வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை, நடந்த உண்மைகளை, இருவருடைய உரையாடல்களை, அந்த பெரியவர் சொன்ன அந்த உரையாடலை உங்கள் முன்னால் வைக்கிறேன். நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.